ஹாய், ஹலோ அனிமி ஃபேன்ஸ். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் த வேர்ல்ட் காட்ஸ் ஒன்லி நோஸ்ங்கிற சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரலைனா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கான்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто считает свои сны. Поклоняюсь темноте. எபிசோட் ஸ்டார்டிங்கில் கென்னோட பாடி கார்டுமே இந்த நான்சென்ஸ் என்னால் ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, உங்களை பணக்காரங்களாக காமிச்சிக்கிற விஷயத்த விட்டு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்ட ஐயம்மாவுமே நான் ஐஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஓனரோட மகங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். பாடி கார்டுமே இந்த விஷயம் என்னைக்கு முடிஞ்சு போச்சு, ரியாலிட்டிக்கு வாங்க, உங்கள் அப்பாங்கிற மாதிரி என்னமோ ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு அங்கே இருக்கிற கப்போர்டு வந்து பார்க்குறாரு. உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த 10,000 ரூபா உங்களுக்கு அடுத்த 4 மாதத்துக்கான செலவாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல, அதோட ஐயம்மாவுமே என்னோட கேரக்டர் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, இந்த மாதிரி பணக்காரங்களை காமிச்சிக்குவேங்கிற மாதிரி பேச, அது கேட்ட பாடி கார்டுமே இந்த பணம் திருத்த முடியாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் உங்களுக்கு பாடி கார்டு, அது மட்டும் இல்லாமல் டிரைவரை பார்த்து இந்த வேலையை நான் குயிட் பண்ணிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, அப்போ ஆயமாவுமே பாடியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்துடுறாங்க. அதோட வீட்டோட டோரு கதவை சாத்திட்டு, நீ அந்த லவ் கன்வெர்ஸ் பண்ண பையன் தானே, நீ தான் என்னைய ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஒரு பர்வட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. டெவில் பொண்ணுமே அவங்க ஒழிச்சுக்கிட்டு இருந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோட பேச, நம்ம ஹீரோமே என்னை விட்டு ஓடிக்கலைங்கிற மாதிரி டெவில் பொண்ணு பார்த்து கேட்க, டெவில் பொண்ணுமே நீ மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போன ஆயமா வந்து காட்டுறாங்க, நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு பாராட்டப்பட்டு இருக்காங்க. அவள் பல அடிக்கும் அந்த கபோர்டு வந்து பார்க்குறாங்க. அந்த கபோர்டுக்குள்ளே யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதில் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஹீரோவும் டெவில் பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது காட்டுறாங்க. அப்போ டெவில் பொண்ணுமே ஐயமா போல நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறதாக தான் நினைப்பாங்க, ஒரு பேடான விஷயத்த நம்ம பண்ணிட்டோங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கே நம்ம ஹீரோமே அது கிடையாது, அதாவது ஐயம்மா வந்து பூரான பொண்ணுங்கிற விஷயம் வந்து ஸ்கூல்லே வச்சு நமக்கு மட்டும்தான் தெரியும், இந்த விஷயத்த நம்ம சீக்கிரட்டாகவே வச்சுருந்தோம்னா ஐயம்மாவோட ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டை வந்து மேக் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். மறுநாள் காட்டுறாங்க, பாடி கார்டுக்காக ஐயம்மா பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த பாடி கார்டு எங்கே தான் போயிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். அதோட அவனோட பேகை தூக்க முடியாமல் தூக்கி ஸ்கூலுக்கு அட்டாச்சுக்கிற மாதிரி கிளம்ப போக, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பட்லர் காஸ்டியூம் போட்டு வந்திருக்கான். மை லேடி, உங்களோட ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நீங்கள் உங்களோட சீட்டு வந்து பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட ஐயம்மா பொண்ணுமே ஏடா காஸ்டியூம்ங்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களோட அந்த வண்டியில் வரக்கு நான் நடத்தி போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அவங்க கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க வச்சிருந்த சாண்ட்விச்சில் வந்து வெளியே விழுந்துருது. அதோட சாண்ட்விச்சில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஹீரோமே நான் சொல்கிறத கேளுங்க, வண்டியில் ஏறிக்கோங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட ஐயம்மாவுமே அந்த குப்போட்டியில் நான் வருவேன் நினைக்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டெவில் பொண்ணுமே அவனோட மேஜிக் பவர் வச்சு அந்த வண்டியை வந்து சேஞ்ச் பண்ணிடுறான். அதோட ஐயம்மாவுமே அந்த வண்டியில் ஏறிட்டு எனக்கு கால் அடிபட்டிருக்கு, அதனால தான் இந்த வண்டியில் போகிறக்கு நான் ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிட்டு வந்து போகிறான். அதை பார்த்து ஐயம்மாவுமே இவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுற போல இருக்குது, அந்த லவ் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதோட ஹீரோவுமே ஐயம்மாவை ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு ஈவினிங் எனக்காக வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். டே 3 டே 4ங்கிற மாதிரி வந்து காட்டாங்க. நம்ம ஐயம்மா பொண்ணுமே என்னை பற்றின எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் வெளியவே சொல்லலைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பற்றி நினைக்கிறாங்க. டே 5ங்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தரையில் படுத்துக்கிட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து ஐயம்மா பொண்ணுமே எந்திரிச்சு பெடல் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே அவ்வளோ பெரிய விஷயத்த நான் எப்படி பெடல் பண்ணி கொண்டு போகிறதுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஐயம்மா பொண்ணுமே அந்த விஷயத்த நீ தானே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே ஸ்டூபிட் டெவில் பொண்ணு இந்த விஷயத்த நீ தானே கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி வந்து நினைக்கிறான். ஐயம்மாவுமே நான் என்ன நினைக்கிறேன்னா உனக்கு மசாஜ் கொடுத்த எல்லா விஷயமும் சரியாக வந்துடுங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்பு குச்சி எடுத்து நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு வர, நம்ம ஹீரோ ஆள் விடுமா சாமிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய கரண்ட் கம்பத்தை பிடிச்சி ஏறிட்டு நீங்கள் பிசிக்கலாக ஹேட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஐயம்மா பொண்ணுமே நம்ம ஹீரோவை பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன செஞ்சார்ல, ஹீரோ அடிக்கிறக்காக வச்சுருந்த அந்த விஷயத்தையும் கீழே போட்டுட்டு உன்னோட டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, அதனால் திரும்ப வீட்டுக்கே போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம டேவிட் பொண்ணுமே வந்துட்டு ஐயம்மாவுக்கு திடீர்னு என்னாச்சுங்கிற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு விஷயம் ஐயம்மாவை நார்மலாக இருக்க விடாமல் பாதர் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் ஐயம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி இருந்து தான் வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கீழே கிடக்கிற அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கான முடிவை நான் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் சாங்கில இருந்தால் வந்து காட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஹீரோக்காக ஆயம்மா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ மன்னிச்சிருங்க மை லேடி,
நான் வரக்கு லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ட்ரெஸ்ஸ சூஸ் பண்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்கிற மாரி வந்து சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல பாட்டி நடக்கிற ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க. அதோட அயமா பொண்ணு வந்து காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோ வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எடுத்து பார்த்தால, அந்த லெட்டர் இப்ப அவங்க வச்சிருக்காங்க. அந்த லெட்டருமே இப்ப கிழிக்க போறாங்க. அப்ப நம்ம ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் சூஸ் பண்ண ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிற மாரி கேட்குறான். ஐயம்மா! ஹீரோ அந்த காஸ்டியூம்ல பார்த்துட்டு ப்ளஷ் ஆகுறாங்க. அதோட ஐயம்மாவுமே, "என்ன எதுக்குடா இங்க வர சொன்னேங்கிற" மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவுமே, "நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு போர் அடிக்க சொல்லி தான் வந்து உங்கள நான் அந்த பார்ட்டிக்கு கொண்டு வந்தேங்கிற" மாரி சொல்றான். அது கேட்ட ஐயம்மாவுமே, "பார்ட்டி வந்து அந்த பில்டிங்ல நடக்குது. நம்ம கார்டன்ல தான் இருக்கோங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. ஹீரோ டாபிக்க சேஞ்ச் பண்றக்காக, "எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நீங்க தான் எனக்கு டீச் பண்ணணுங்கிற" மாரி சொல்ல, அதோட ஐயம்மாவே, "உன்ன பொறுத்தளவுக்கு இந்த இடத்தைய வந்து நம்ம பார்ட்டி நடக்கிற ஏரியாவா வச்சுக்கலாம். அப்ப எங்கடா குக்கு, சர்வன்ட்டு, ரிலேட்டிவ்ஸ்லாங்கிற" மாரி கேட்க, அப்ப நம்ம டெவில் பொண்ணுமே வந்து மேடுக்கு அவுட்ஃபிட் போட்டு வந்து வராங்க. அத பார்த்து நம்ம ஹீரோவுமே, "நீ எதுக்கு இங்க வந்த? அட்ராக்ஷன் குறையுதுங்கிற மாரி சண்டை போட்டுட்டு இருக்க." அந்த விஷயத்த பார்த்து ஐமி பொண்ணுமே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம ஹீரோ கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, "உனக்கு இப்ப என்ன டான்ஸ் ஆட தான் சொல்லி தரணுங்கிற" மாரி சொல்லிட்டு, ஐமி அவன் கைய நீட்ட, நம்ம ஹீரோவுமே கைய நீட்டுறான். அத பார்த்து ஐமி நம்ம கைய கூட பிடிக்க தெரியாதாங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க கைய ஹீரோ வந்து பிடிக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ப்ளஷ் ஆகுறான். அத பார்த்து ஐமியுமே என்னாச்சுங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவுமே ஒண்ணும் இல்லங்கிற மாரி சொல்லிட்டு, அவனோட ஃபேஸ வந்து திருப்பிக்கிறான். அத பார்த்து ஐமி ப்ளஷ் ஆகிட்டு, கைய பிடிக்கிறது வந்து டான்ஸ் ஆடுற ஒரு பாட்டு தாங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு 3 பேருமே வந்துட்டு, அயம்மா இண்டஸ்ட்ரீஸோட ஓனரோட டாட்டராங்கிற மாரி கேட்டுட்டு, "நான் வேணா உங்கள பாட்டி கூட கூட்டிட்டு போவாங்கிற" மாரி கேட்க, அது கேட்ட அயம்மாவுமே ஒண்ணும் தேவையில்லங்கிற மாரி வந்து சொல்லிறாங்க. அத கேட்ட அவனுங்களுமே, "உங்க அம்மா கஷ்டப்படுறாங்க. நீங்க அப்பார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே நீங்க ரொம்ப திமிரா தான் பேசுறீங்கங்கிற" மாரி சொல்றானுங்க. அத அயம்மாவால கேட்க மட்டும் தான் முடியுதே தவிர, எதிர்த்து வந்து பேச முடியல. அதோட அவனுங்களுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிறானுங்க. போகும்போது இவங்கலாம் யாரும் இன்வைட் பண்ணாங்கிற மாரி பேசிக்கிட்டே போறானுங்க. ஹீரோ அயமா கிட்ட, "நீ பணக்காரங்களா நடிக்கிறனால உனக்கு என்ன பெனிஃபிட்ங்கிற" மாரி கேட்க, அது கேட்ட அயமாவுமே, "இதுல நான் ரிச் தாங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. ஹீரோவுமே, "போதும் நிப்பாட்டிக்கோ. நான் கண்டிப்பா சொல்றேன் உங்க அப்பா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிருப்பாரு. உங்க அப்பா ஆசைப்பட்ட மாரி தான் நீனும் வாழணும்னு நெனைக்கிறேன். ஆனா இது உன்னோட லைஃபு. அத நீ எப்படி வாழணுங்கிற விஷயத்த நீ தான் முடிவெடுக்கணுங்கிற" மாரி வந்து நம்ம ஹீரோ சொல்றான். அதோட ஐமியுமே அவங்க அப்பா பத்தி இருக்கிற மெமரீஸ நெனச்சு பார்க்குறாங்க. அவனோட அப்பாவுமே ஐயன்கிட்ட, "நீ வந்து ஐமா ஃபேமிலிய சேர்ந்தவ. அதனால நீ பிரேவா இருக்கணுங்கிற" மாரி வந்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த டான்ஸ வந்து அவர் தான் ஐமிக்கு வந்து சொல்லிக் குடுத்திருப்பாரு. ஐமியுமே அப்பா என்னோட மனசுல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் இப்படி வாழ்ற வரைக்கும் அவர் சாக மாட்டாருங்கிற மாரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, "நீ ஒரே ஒரு டைம் தான் சிரிச்ச. அதுக்கு முன்னாடி சரி, அதுக்கு பின்னாடி சரி. நீ சிரிச்சு நான் பார்க்கவே இல்ல. உன்னோட அப்பாவோட விஷஸ் முக்கியம் தான் எனக்கு புரியுது. ஆனா நீ சிரிச்சு நான் பார்க்கணுங்கிற" மாரி நம்ம ஹீரோ சொல்ல, மூஞ்சிலயே ஒரே குத்து நம்ம ஹீரோ 10 அடி பறந்து போய் விழுகுறான். நம்ம டேவிட் பொண்ணுமே, என்ன பொசுக்குன்னு அடிச்சு புட்டாங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கா. ஐயம்மாவுமே ஹீரோ பார்த்துட்டு, "நீ ஒரு மோசக்காரங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்துல அப்பா உண்மையிலே இறந்து போயிட்டாருங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஹீரோ ஐயம்மா பொண்ணுகிட்ட வந்துட்டு, "நான் உன்னோட மனசுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வேணான்னு நீ நினைச்சேன்னா, நீ அந்த இடத்துக்கே போகலாம். முடிவெடுக்க வேண்டியது நீ தான். அவ வாழப்போறதும் நீ தாங்கிற" மாரி நம்ம ஹீரோ சொல்றான். ஐயம்மாவுமே அவங்க அப்பாவ பத்தி நெனச்சு பார்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே ஐமாவ பார்த்துட்டு, "நீ ரொம்ப வாழ்ந்துட்டேங்கிற" மாரி வந்து சொல்றாரு. அதோட ஹீரோவுமே ஐமாவ வந்து கிஸ் பண்றாங்க. அவங்க உடம்புல இருந்த ரன்னவேஸ் பார்ட்ஸுமே வெளிய வருது. அத நம்ம டேவிட் பொண்ணு வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. மறுநாள் ஸ்கூல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு சாண்ட்விச் கடைக்கிட்ட நடந்து போயிட்டுருக்கான். அப்ப ஐயம்மா வந்து எல்லா பசங்களும் போல நார்மலாவே போய் சாண்ட்விச் வந்து வாங்குறாங்க. அந்த விஷயத்த நம்ம ஹீரோவுமே பார்க்குறான். மூடியிருந்த கப்போர்டுக்குள்ள இருந்தது ஐயம்மாவோட அப்பாவோட ஃபோட்டோ தான். இப்ப திறந்திருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. ஐயம்மாங்கிறது அந்த பொண்ணோட நேம் வந்து கிடையாது. மியோங்கிறது அந்த பொண்ணோட நேமு. ஐயம்மாங்கிறது வந்து அவங்க ஃபேமிலியோட நேமு. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து முடியுது. சிவமம்மியோட அப்பா இறந்து போனோனே, அவங்களோட ஃபேமிலி வந்து பயங்கரமான டவுன்ஃபால வந்து சந்திச்சிருக்கு. இவங்க ரிச்லங்கிற விஷயம் வெளிய தெரிய வந்தா, யாருமே தன்ன மயசிக்க மாட்டாங்களோங்கிற மாரி ஒரு எண்ணத்துல தான் வந்து வெளிய ரிச் மாரி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அய்யமாமியோட அப்பாவுமே வந்து தன்னோட மகன் வந்து ரிச்சா வாழணுங்கிற மாரி தான் வந்து நெனச்சிருப்பாரு. ஸோ இவங்க இப்படி நடிக்கிறதுக்கு அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஓகே இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்கள சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஸ். பை.